மணிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான vlog பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஊர் காளியம்மன் கோவிலில் வந்து பண்டிகை போட்டிருக்காங்க, திருவிழா. அதுக்காக நம்ம வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். அதுதான் இந்த vlogல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மணிஸ். வாங்க, எங்கள் ஊர் காளியம்மன் பண்டிகை எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத உங்கள் கூட நான் காமிக்கிறேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மணிஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பு வந்து டியூட்டிக்கு போயிட்டதுனால நாம் வந்து அப்பா கூட தான் போய் பொங்கல் வைக்க போகிறோம். வாங்க மீஸ் கோவிலுக்கு போகலாம். மார்னிங் ஒரு 9 o'clockலாம் நம்ம வீட்டிலேருந்து பொங்கல் வைக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். அந்த டைம்லேயே நம்மளுக்கு சூரியனோட வெயில் பலமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள், அப்புறம் தேங்காய் பழம்லாம் கொண்டு வந்திருந்தோம்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம காளியம்மன் கோவில், புளியம்பட். இப்போ வந்து இன்னும் பொங்கல் வைக்க டைம் இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டோம். உள்ள சாமி இருக்காங்க. இதுதான் நம்மளோட காளியம்மன் கோவில். எங்கள் ஊர் புளியம்பட்டி காளியம்மன் கோவில் பாருங்க, எவ்வளோ கம்பீரமாக நம்மளுக்கு கோவில் தெய்வங்கள். முன்னாடியே காளியம்மனுடைய வாகனம் சிங்கம், வேல். கோயில் வாசலில் வந்து இந்த மாதிரி அழகாக கலரெல்லாம் கொடுத்து கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் நின்று பார்க்க வந்தேன். அம்மா அடுப்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு பொங்கல் ரெடி பண்ணலாம். இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இங்கே இடமே இருக்காது. நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி, பொங்கலுக்கு தண்ணி இங்கே இருக்குது. சுவாமி வந்து ஊர்வலம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு வந்து பற்ற வைக்கிறதே ஆரம்பிக்கும். இப்போ வந்து சுவாமி வந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது கரகம் எடுத்தல், இந்த அக்னி சட்டியெல்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து முன்னாடி வருவாங்க. சுவாமி வந்து ஒரு வண்டியில் பின்னாடி வந்து ஊர்வலமாக வருவாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அது எல்லாமே நம்மளுக்கு இறக்கி வச்சதுக்கப்புறமா தான் இந்த அடுப்பு பற்ற வைக்கணும் நம்ம பொங்கலுக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது சுவாமி கரகம் எடுக்கிறவங்க எல்லாருமே கோவிலுக்குள்ளே வந்து கரகத்தை இறக்கி வச்சுட்டு சுவாமியும் வந்து கோவிலில் இறங்கிட்டாங்க. இனிமேல் தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் பண்ணி. இப்போது நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக கற்பூரம்லாம் விறகு மேலே வச்சுட்டு நாம் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கண்மணி. பொங்கல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருந்துச்சுன்னா நம்ம போடுற பச்சரிசி, பொங்கல் பச்சரிசி வந்து போட்டுட்டு பொங்கல் வந்து நல்லா கிண்டி இறக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியும் போட்டாச்சு. இந்த அரிசி வந்து நல்லா நம்மளுக்கு அந்த அடுப்பில் நல்லா பொங்கல் வந்து இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அது வந்து எடுத்துகிட்டு வந்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம கொண்டு வந்திருந்த தேங்காய் பழம், பூ, மாலைகள், பட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் காளியம்மனுக்கு அப்படின்றதுனால. ஸோ அது எல்லாமே தட்டத்தில் வச்சு நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பழம் தட்டு வந்து கொண்டு போய் சுவாமிக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பழத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பொங்கல்லாம் சுவாமிக்கு வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருந்த எல்லாத்தையுமே தடத்தில் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட போகலாமா? இப்போ வந்து பொங்கல் தேங்காய் பழம்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம போய் சாமி கும்பிடலாம். இப்போ நம்ம கொண்டுட்டு வந்திருந்த தேங்காய் பழம், பூ, மாலையெல்லாம் சுவாமி கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம உள்ளே வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே வந்துட்டு செம்ம சூப்பராக எல்லாருக்காகவும் சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாம் இப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கண்மணி. பொங்கல் வச்சுருந்தது அது எல்லாமே நாம் இப்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு
கோழி வந்து சுவாமிக்காக நமக்கு அறுத்துருந்தோம். அதை வச்சு சூப்பராக நான் குக்கர்லேயே வந்து சிக்கன் குழம்பு வந்து தாளித்து விட்டுட்டேன். செம்ம சூப்பராக நாட்டுக்கோழி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 விசில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாமாங்க. பொங்கல் வச்சுருந்ததையும் வச்சு சிக்கன் குழம்பு வந்து போட்டு செம்ம சூப்பராக வந்து நம்ம மதியம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம காளியம்மன் கோவிலில் பூமிகை திருவிழா வந்து நடக்க போகுது. அதாவது டைம் வந்து 6:30 மணி ஆச்சு. இந்நேரத்துக்கு வந்து சுவாமி எல்லாம் எல்லாருமே சேர்ந்து பூமிதித்தல் இருக்கும்ல, அந்த திருவிழா வந்து நடக்க போகுது. ஸோ அது பார்க்கறதுக்காக நான் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டேன். பாப்பு வந்து டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பூமிதித்தல் திருவிழா எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம் கண்மணி. வாங்க, அது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. பூ மிதிக்கிறது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாம் இப்போ வந்து நானும் பாப்புவும் சேர்ந்து சாமி வந்து கும்பிட்றதுக்காக கோவிலுக்குள்ளே போயிட்டு செம்மையாக 2 பேருமே சேர்ந்து எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிவிட்டு நாம் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் கண்மணி. எங்கள் ஊர் காளியம்மன் பண்டிகை இந்த இயர் செம்ம சூப்பராக வந்து நம்ம என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு டே ஃபுல்லாகவே எங்கள் ஊர் காளியம்மன் பண்டிகையை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. எங்கள் ஊர் இந்த காளியம்மன் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்மணி. இன்னொரு சூப்பரான ஹாப்பியான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை கண்மணி.